சர்வலோகானாம் விஜரே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை, மனித குலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது எல்லாருக்கும் வீட்டுகளில், தோட்டங்களில், சாலையோரங்களில், கிராமங்களில் எல்லாம் எளிதாக பார்க்கலாம். இந்த ஒரு செடி, ஒரு இலை இருக்குது. இதுக்கு பேர் பிரம்மத்தண்டு, குடியொட்டி பூண்டு அப்படின்னு இதுக்குரிய பெயர் இருக்குது. இந்த செடியை பயன்படுத்தி கொஞ்சம் இலைகளையும், தண்டு, மண், வேர் மேலாவில் இருக்கும். இந்த வீடியோவில் பின்னால் காட்டுறேன் பாருங்கள். இது மந்திரத்தாலேயோ மந்திரவாதியாலேயோ எதுவும் செய்ய முடியாது. இந்த வேர் இருந்துச்சுன்னா ஒரு புல்லுக்கட்டை தூக்கிட்டு ஒருத்தர் இந்த இலை ஒன்று தெரியாமல் இருக்குது, ஏன்னா ஒருத்தர் மந்திர வித்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா அவன் வித்தை பழிக்காது. அதனால் இந்த பிரம்மத்தண்டு அப்படிங்கிறது இந்தியாவில் காணப்படக்கூடிய ஒரு மூலிகை செடி. எருக்குன்னு பேர், மதரான்னு பேர், வில்லுன்னு பேர். நிறைய மருத்துவ குணங்கள் ஆன்மீகத்திலேயே நிறைய பயன்படும். குறிப்பாக மாந்திரீகத்திற்கு எருக்கு பயன்படுத்தும் முறைகள் இருக்கிறது. அதே போல் இது வசியத்துக்கும் பயன்படும், கண் திருஷ்டிகளுக்கும் பயன்படும். வீட்டில் தீய சக்திகளை அகற்றுவதற்கு, தீய சக்திகளை அகற்றுதல், குலதெய்வ பூஜை, எந்திரம், தியானம் போன்ற பல செயல்களில் இதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். பொதுவாக முதல்ல தீய சக்திகளை அகற்ற ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லது ஒரு அமாவாசை அன்று இந்த பிரம்மத்தண்டுன்னு ஒரு மரம் இருக்கும், செடி இருக்கும். அதனுடைய சிறிய குச்சியை எடுத்துக்கொள்ளணும். எப்போவுமே ஒரு குச்சியை எடுத்துட்டா அதில் சூட பொத்தி சாமியை கும்பிட்டு சிவசிவ அரகர இந்த செடியின் பேரை ஒரு 11 தடவை சொல்லி அந்த குச்சியை எடுத்துக்கணும். அது சந்தனமெல்லாம் தடவி, குங்குமம்லாம் வச்சு, வெத்தலை பாக்கு வச்சு வீட்டில் வழிபடணும். வீட்டின் வாசலில் மையத்தில் ஒன்று வைக்கணும். இது வெளியில் வச்சாச்சுன்னா வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் வராது. 2, ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு காலையில் ஒரு வசியத்திற்காக உங்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில், கடையில் ஒரு வசீகரத்தன்மை ஏற்படணும்னா இந்த பிரம்மத்தண்டினுடைய பழுத்த பட்டையை ஒன்று எடுத்து அதை உங்கள் விருப்பமானவர்கள் மேலே வசியம் செஞ்சு மந்திரம் ஜபிக்கலாம். இதை ஒரு தாயத்துக்குள்ளார அணிஞ்சு கொள்ளலாம். பொதுவாக இதை கிருஷ்ண தேய்பிரை பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதியில் செய்வது ரொம்ப சக்தியை கொடுக்கும். இப்போ நம்மக்கிட்ட தேவையில்லாமல் அக்கம் பக்கம் வீடுகளில் இருக்கிறவெல்லாம் இருக்கான். நிறைய எதிரிகள்லாம் உருவாகிட்டே இருக்கான். நண்பர்களை விட எதிரிக்கு தான் அதிகமாகறான். எதிரினா என்ன? நம்ம கருத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது, நமக்கு இடைஞ்சல் கொடுப்பவர்கள், இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது. இந்த பிரம்மத்தண்டு, குடியொட்டி பூண்டு அப்படிங்கிற அதனுடைய செடியினுடைய ஒரு வேரை எடுத்து அஷ்டமி நாளில் ஒரு கருப்பு துணியில் கட்டி வீட்டின் வாசலில் தொங்க விடணும். இதனால் எதிரிகள் செய்யக்கூடிய சூனியமெல்லாம், தோஷமெல்லாம், கெட்ட சக்திகள் வீட்டுக்கு நெருங்க அப்படியே வெளியேறிடும். அடிக்கடி கீழே ஒரு பொருள் விழுகுது, சண்டை வருது, சச்சரவு வருதுன்னா கண் திருஷ்டி அதிகமாயிட்டா வரும். இந்த பிரம்மத்தண்டினுடைய இலைகளை 2 இலைகளை எடுத்து அதில் எண்ணெயை விட்டு எரிக்கணும். ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு எரிக்கணும். அந்த புகையை நீங்கள் அல்லது உங்கள் குழந்தைகள் மூச்சில் இழுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற திருஷ்டியெல்லாம் போயிடும். குறிப்பாக சனிக்கிழமை அன்றைக்கி மாலையில் 6 to 7 இதை செஞ்சால் சிறந்த பலன் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க, அதனால் சிலர் குலதெய்வத்தை எருக்க மலர்களால் பூஜிக்கணும். குலதெய்வ ஆலயத்தில் இருந்து மலர்களை வைத்து வழிபட்டால் குடும்பத்துக்கு நல்ல சக்தி கிடைக்கும். பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையாக இருப்பதினால சரியான மந்திரம் மற்றும் முறைகளை தவறாமல் பின்பற்றணும். தவறாக பயன்படுத்தினால் எதிர்மறை விளைவுகள்லாம் ஏற்படுத்தும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறதையெல்லாம் குருமார்கள் எங்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு செய்யணும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, யார்ட்டையாவது பல லட்சம் கொடுத்து ஏமாந்து போகுதல், அந்த பூஜை பண்ணி ஏமாந்து போகுதல் அப்படி இல்லாமல் இதெல்லாம் ஒரு சில 100-200 ரூபாயிலே இது நீங்கள் செய்யலாம். அதனால் பிறரால் வரப்படக்கூடிய தாக்கத்தை போக்குவதற்கு இந்த பூஜைகள் உங்களுக்கு பயன்படும். இந்த வீடியோவை பாருங்கள். சந்தேகம் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் போடுங்க. நன்மை உண்டாகும்.
மேலும் இது போன்ற பல நல்ல வீடியோக்கள்லாம் தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலில் இருக்குது. பார்த்து மகிழுங்கள். 1க்கு 2 தடவை பாருங்கள். இந்த செடியினுடைய படத்தை பக்கத்தில் போடுறேன். நன்றி.